நிறைய பேருக்கு வந்து இந்த எமர்ஜென்சில என்ன பண்ணணும்னு வந்து தெரியாது. ஸோ ஒரு படபடப்பு, ஒரு பயம் அப்படிதான் இருக்கும். அந்த நேரத்துல யாருமே எதுவுமே பண்ணலைன்னா அந்த உயிர் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் டெத் கண்டிஷன்லையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வர்ம மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வர்மப்புள்ளியில் வந்து சில ரகசியமான வர்மப்புள்ளி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்னது தான். நான் அதோட பேர் வந்து திறவுகோல். திறவுகோல் மொத்தம் 13 இருக்குது. அதில் வந்து ஒரு திறவுகோல் வந்து மெர்சி கில்லிங். இப்போ வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீ குளிச்சுட்டாங்க, அந்த உயிர் போனால் பரவாயில்ல, ரொம்ப தடுமாறுது அப்படிங்கும்போது மெர்சி கில்லிங்னு ஒன்று இருக்குது. ஆனால் வந்து நம்ம அது பண்ண முடியாது. நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் மெர்சி கில்லிங் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் அலோடு கிடையாது. அதை அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும். இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன், சரிங்களா? 13 நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். 5 திறவுகோல் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் என்னுடைய கிளாஸில். அந்த 5 திறவுகோலை ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து காதில் சொல்லக்கூடிய ரகசியம்ன்றதுனால சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து கிளாஸில் மட்டுமே சொல்லிக் கொடுப்போம்.